வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2016ஆம் வருஷத்திய ஆண்டு பலன்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. இதில் நான் சொல்லும் பொழுது நான் மூன்று மாதங்களாக 4 பகுதிகளாக இதை விவரிக்கிறேன். சிம்மராசி சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்சி கிரகம்ங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சி கிரகமாக வருகிறார். உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் சூரியன், குரு இவங்கள்லாம் ரொம்ப நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். சில நேரங்களில் சில பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா சனி பகவானாக இருப்பார். இப்போ இந்த ஆண்டுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ராசியில் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. இதில் இந்த ஜனவரி மாத இறுதியில் பார்த்திங்கன்னா ராகுவும் அதோட சேர்றாரு. அப்போது குருவும் ராகுவும் உங்களுடைய ராசியில் அமையப்பெற்று வருகிறது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் இந்த அலைச்சல் ஒரு காரணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அலைச்சல். நம்ம எதையாவது சாதிக்கணும், நம்ம எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அலைச்சல் இது. ஆனால் இதில் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் நம்ம முயற்சிகள் இருக்கும், நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவோம். இது எப்படி இதை நீங்கள் எடுத்துக்கணுன்னா நம்மளுடைய பங்கு நம்ம சரியாக ஆற்றி விடலாம். நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கோ அது காலப்போக்கில் எப்படி வருதோ பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் நீங்கள் காரியத்தை ஆற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முதல்ல வரக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு அமையிறது. இதில் உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதாவது சுகஸ்தானம் அப்படிங்கிறதுல சனி பகவான் இருக்கிறதால நமக்கு எப்போவும் பிஸியாக இருப்போம். வேலைக்கு சரியான உணவுக்கு எடுத்துக்க மாட்டோம். இதனால் சில உடல்நல கோளாறுகள் கூட ஏற்படலாம். அப்போ மனசில் ஒரு ஒரு மனம் அலைப்பாயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் ஒரு அலைப்பாயக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் நீங்கள் திருமணமானவராக இருந்தாருன்னா வீட்டுக்கே போகிறதுக்கே நேரம் இருக்காது, வேறு ஏதாவது ஒரு அலுவல் இருக்கும். சதா சர்வகாலம் பார்த்திங்கன்னா மனசில் ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு உளைச்சல் இதெல்லாம் போன வண்ணமாக தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தில் ஒரு குறிக்கோளோடு நீங்கள் செயல்பட்டுட்டு வருவீங்க. இதில் நமக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம சரியான பாதையில் செல்கிறோமா, குறிக்கோளோடு செயல்படுகிறோமா, நம்ம நேரத்தை வீணாக்காமல் இருக்கிறோமா அப்படின்றது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த 3 மாதமும் அமையும். இரண்டாவது 3 மாதங்கள் அதாவது ஏப்ரல் தொடங்கி ஜூன் மாதம் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும், சில தாமதங்கள் ஏற்படும். அதாவது ஒரு வேலையை நம்ம 30 நாளில் முடிக்கிறோன்னா அது 60 நாள் ஆகும். ஒரு குறிப்பாக அந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு அந்த பில் பாஸிங்கு அதெல்லாம் லேட் ஆகும். நம்ம பணம் கொஞ்சம் வெளியில் நிற்கும். இந்த மாதிரியெல்லாம் சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ ஒரு மென்டல் டென்ஷன் இருக்கும். அதாவது நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு இருக்காது. ஏதாவது ஒரு சதாசிரகாலம் ப்ரீ ஆக்குப்பைடு சொல்லுவாங்க. ப்ரீ ஆக்குப்பைடு அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு செய்கிறது ஒரு வேலையாக இருக்கும், நம்ம கவனம் ஒரு வேலையாக இருக்கும். அதுபோல் ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வேலையில் நமக்கு ஒரு கோபம் வரும். என்னடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், இதை யாரும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து கண்டதை பேசிகிட்டு இருக்கானே, இதெல்லாம் நமக்கு ஏற்படும், இந்த எண்ணங்கள்லாம் ஏற்படும். ஆனால் இது ஒரு காலத்தின் கோளாறு, காலத்தின் கட்டாயம்போம். அது மாதிரி சில நேரங்களில் இதெல்லாம் ஏற்படுவது சகஜம். அதனால் இதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. பொறுமையும் நிதானம் மிக மிக அவசியம். உங்களுக்கு படிப்படியான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இப்போ இந்த ஜூன் மாத வாக்கில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையிலையோ ஒரு இதுலேயோ இருக்கும் பொழுது அந்த இதில் டெவலப்மெண்ட் இருக்கும். திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் என்பது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். அதாவது இந்த 4-5 மாதம் நம்ம வேலை பார்த்தோம், நமக்கு எதுவும் முன்னேற்றம் இல்லைங்கும்போது இந்த நேரத்தில் அந்த முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை நம்ம எக்ஸிஸ்டிங் வேலை ஏற்கனவே நம்ம வேலை பார்த்துட்ருப்போம், அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்காது, அந்த வேலையில் மாற்றங்கள், புதுசாக தொழில் தொடங்குவது, இது போன்ற ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜூன் மாதமாக அமையும். அப்போ முதல் 5 மாத காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்ருப்போம், நமக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு குதூகலமாகும். ஏன்னா
நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பச் சூழலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் குடும்பச் சூழல் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு பேச்சில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லோரும் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. தொழிலில் தான் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு ரெக்ரெட்ஸ் ஏற்படும். இப்போ நம்ம அந்த 3வது பகுதி அதில் இப்போ என்ன நடக்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலகட்டத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதிவிரைவான முன்னேற்றம். அப்போது ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு 30 நாளில் முடிய வேண்டிய வேலை 60 நாளில் முடிஞ்சதுடான்னு சொல்லி ரொம்ப ஒரு வெறுப்பில் இருந்த ஒரு காலம் மாதிரி 30 நாளில் முடிக்க வேண்டிய வேலை 20 நாளிலே முடித்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் ஒரு வேகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில். அதற்கான அறிகுறிகள் என்பது ஜூன் மாதத்திலே தென்படும். ஆனால் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரி. இதில் குறிப்பாக உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி குரு பயிற்சி 2ஆம் இடத்துக்கு ஆகும்பொழுது குரு பலம் அதிகமாகிறது. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் வயசில் இருப்பாங்க. திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். ஆனால் திருமணம் நிச்சயமாக இருக்காது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வரன்கள் தட்டி போயிட்டே இருக்கும். என்ன லைஃப்பில் நமக்கு ஏன் இப்படி எல்லாம் தாமதமாக இருந்தால் நம்ம ஏன் செட்டில் ஆகலை, அந்த ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். திருமணம் என்பது நிச்சயிக்கப்படும். ஒரு வாழ்க்கையில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சந்தோஷம், நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சந்தோஷம், எல்லா விதங்கள்லேயும் வந்து வெற்றி வாய்ப்புகள், மனசில் உற்சாகம். ஒரு மனுஷனுக்கு வந்து இதெல்லாம் நிறைந்து கிடைக்கும் பொழுது பேசக்கூடிய அந்த வாக்கிலேயே பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் தென்படும். அந்த கான்ஃபிடென்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில். எல்லாமே சிறப்பாக அமையும். பரபரப்பான வாழ்க்கையும் இருக்கும். அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் நமக்கு தகுந்த பலன்கள் சித்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக ஆகஸ்ட்டும் செப்டம்பர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேவையற்ற சில செலவுகள்லாம் கட்டுக்குள் அடங்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், இல்லை இருக்கிற வேலையில் சரியான ஒரு நிலை இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புகள். அப்புறம் இந்த இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சில நேரங்களில் வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்திருக்கும், இல்லை நடக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ண இன்டர்வியூவில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு, வேலைக்கான ஒரு ஆர்டர் வந்து சேர்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாத காலத்தில் நடக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம், ஒரு உற்சாகமான காலகட்டம்னு கூட சொல்லலாம். அப்போ நல்ல மாற்றங்கள் இந்த 3ஆம் பகுதியில் ஏற்படுகிறது. அப்போ கடைசி பகுதிக்கு போகிறோம். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு எப்படி அமையிறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா, இந்த 3 மாத காலங்களில் இந்த வெற்றியின் தொடர்ச்சி தான் அது. அதில் வந்து மேலே மேம்பாடுகள், மேன்மைகள் ஏற்படும். சில புதிய தொழில்கள் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா அதில் சிறப்பாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் செட்பேக்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய காலகட்டமாக வரும். அப்போ வந்து ஹெல்த் செட்பேக்ஸுன்றதெல்லாம் போயிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக வந்து வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, இது போன்ற சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. ரொம்ப ஒரு உற்சாகமான காலகட்டம். இப்போ நீங்கள் கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கிற கிராஃபு இந்த 2ஆம் பகுதியில் ஓரளவுக்கு அப்படியே தத்தளிக்கும். 3ஆம் பகுதியில் மேலே ஏற ஆரம்பிக்கும். 4ஆம் பகுதியில் அந்த மேலே ஏறுவதே கன்சாலிடேட் ஆகிடும். தொடர்ந்து ஏற்றம் தான். ரொம்ப அற்புதமாக அமையும். அதனால் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 நிறைய வந்து நீங்கள் உழைக்கிறீங்க. உழைப்புக்கான பலன்கள் கொஞ்சம் நிதானமாக சித்திக்க ஆரம்பித்தாலும் அற்புதமாக உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். பழைய கெத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சிம்மம்னா சிங்கம், நிஜமாகவே சிங்கமாக உங்களால் வர முடியும். அது போன்ற ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்ற ஒரு நிலை வந்து நீங்கள் நிச்சயமாக உணரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறது, உடல்நல ஆரோக்கியம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பரில் உங்களுக்கு ஏற்படும். அதாவது செல்வ விருத்தி எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். திருமண வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். இப்போது இதில் நம்ம இந்த சிம்மராசிக்கு வந்து நல்லபடியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஜாதகத்தில் கோளாறுகள் இருக்கலாம், தசை புக்திகள்லாம் சரியாமல் இல்லாமல் இருக்கலாம். என்ன இருந்தாலும் நமக்கு வந்து இந்த தெய்வ வழிபாடு, நமக்கு மேல் ஒருவன்ற மாதிரி அந்த தெய்வ வழிபாடுகள் என்பது நமக்கு கை கொடுக்கும். இதில் என்னெல்லாம் நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக இதில் வந்து வரக்கூடிய நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம். ஸோ மக நட்சத்திரத்துக்கு இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கலாம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காளி கை கொடுப்பாள். அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காளி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த காளி கோயிலில் போய் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
சத்ருக்கள் விநாசனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடலில் வியாதிகள் இருந்தால் தீர்வது, இதெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அந்த காளியை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது. அதே போல் உங்களுக்கு தொடர்ந்து சில தோல்விகள்லாம் ஏற்பட்டுகிட்டே வருது அப்படிங்கும் பொழுது திருப்பட்டூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பிரம்மனுடைய திருக்கோயில் இருக்குது. அந்த திருப்பட்டூர்ன்றது வந்து திருச்சியிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த திருப்பட்டூர். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவனை வணங்கி அந்த கோஷத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக பிரம்மா இருப்பார். அந்த பிரம்மா கிட்ட உங்களுடைய ஜாதக குறிப்புகளை வைத்து காலடியில் வைத்து அவருக்கு ஒரு மாலை சாற்றியோ அர்ச்சனை செய்தோ நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் தலையெழுத்தை அவர் மாற்றுவதாக ஐதீகம். அது ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை தரும், நன்மைகளை நிச்சயமாக பெற்றுத்தரும். இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு தோல்வி தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது நினைக்கிறவங்க இதை செய்யும்பொழுது நல்ல பரிகாரமாக அமையும். ஆனால் பரிகாரங்கள் செய்யும்போது மனசில் உறுதி வேண்டும், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏதோ வைக்கிறோம், நடக்குமோ நடக்காதான்னு நடக்காது. இது நடக்கும் என்று நினைத்தால் நடக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். சுக்கிர காயத்ரி அப்படின்ருக்கு. அது என்னென்னா அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இது பார்த்திங்கன்னா அந்த கிடைக்கும் இந்த கோயில் பக்கத்தில் எல்லாம் சின்ன சின்ன இது புக்கு அந்த இது இருக்கும். இந்த சுக்கிர காயத்ரி வந்து 24 முறை கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக திருமண தடைகள் எல்லாம் விலகி அதற்கான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் நல்ல மாற்றங்களை சுக்கிரன் உங்களுக்கு தருவார். இது போக இந்த ஒரு இடத்துல சொல்லப்படப்பட உங்களுடைய தெய்வமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா மாங்கல்யேஸ்வரர் அப்படின்றது திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் இருக்குது. 12 கிலோமீட்டர் தொலைவு திண்டுக்கல்லேருந்து இருக்குது. இந்த மாங்கல்யேஸ்வரர் அப்படிங்கிறது உங்களுடைய மகம் நட்சத்திரத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு சிவன் கோவில். முடிந்தால் அந்த கோவிலையும் போயிட்டு நீங்கள் அதாவது நீங்கள் போகக்கூடிய நாள் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் இன்னமும் சிறப்பு. அங்கே போய் நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது தீராத தோஷங்களும் உங்களுக்கு தீர்க்கப்படும். அடுத்து நம்ம பூர நட்சத்திரத்துக்கு வருவோம். இந்த பூர நட்சத்திரமும் இருக்கக்கூடிய ராசி என்பது வந்து சிம்ம ராசி. இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வம் அப்படின்னா அது வந்து பார்வதி அத்தியந்த தெய்வமாக இந்த பூர நட்சத்திரத்துக்கு அமைகிறார். இது ஹரிதீஸ்வரர் அப்படின்றவர் வந்து ஹரிதீஸ்வரர் ஆலயம், அதாவது அவர் தான் வந்து உங்களுடைய இந்த பூர நட்சத்திரத்துக்கான ஒரு சிறப்பான கோயிலாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தாயாருடைய பெயர் பெரிய நாயகி. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போகக்கூடிய ரூட்டில், புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போகக்கூடிய ரூட்டு. இந்த ரூட்டில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவரங்குளம். 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் தான் இது. இது ரொம்ப சிறப்புகளை உங்களுக்கு தரும். சிவப்பு மலர்களை கொண்டு அம்பாளை, பார்வதி தான் அதிதெய்வம், சிவப்பு மலர்களை கொண்டு இந்த அம்பாளை அர்ச்சிக்கும் பொழுது பரிபூர்ணமான நன்மைகள் ஏற்படும், தோஷங்கள் எல்லாம் நீங்கும், தொழிலில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நீங்கும், திருமணம் போன்ற வாய்ப்புகளும் பெருக்கி வரும். அவசியம் இதையும் நீங்கள் அதாவது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும் என்று நம்பலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரத்துடைய முதல் பாதம் அங்கே இருக்கிறது. ஸோ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஐயப்பன் என்பவர் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐயப்பனுடைய சீசனில் போயிட்டு வருவீங்க. அதிதெய்வம் என்பவர் ஐயப்பன். அது போயிட்டு வந்தாலே உத்தர நட்சத்திரக்காலுக்கு வந்து ரொம்ப சகல நன்மைகளும் ஏற்படும். அதுபோக உங்கள் நட்சத்திரத்திற்கு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் வந்து மாங்கல்யேஸ்வரர் மங்களாம்பிகை என்பது அந்த தெய்வமாக வருகிறது. இந்த மாங்கல்யேஸ்வரர் மங்களாம்பிகை இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இடையாற்று மங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடையாற்று மங்கலத்தில் இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 22 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடையாற்று மங்கலத்தில் இருக்கக்கூடிய கோவில். அவசியம் போயிட்டு வாங்க. உங்களுடைய தொல்லைகளோ பிரச்சனைகளோ பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் என்பதில் ஐயமில்லை. இத்துடன் இந்த சிம்ம ராசிக்கான பரிகார பலன்களையும் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.